நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு நாளேடுகளில் இன்று நிகழ்ச்சியூடாக ஒரு புத்தமது காலையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய நாளும் அனைவருக்கும் ஒரு சுபீட்சம் தருகின்ற நாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றும் வாரத்தின் உடைய ஒரு முதல் நாள் நல்லதொரு ஆரம்பத்திலே வந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வழமை பிரகாரம் 3 நாளேடுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. தினக்குரல், உதயன், வெலம்புரி பத்திரிகைகளோடு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக தினக்குரல் பத்திரிகையை பார்த்தோம் என்று சொன்னால், பட்டலந்த அறிக்கை சேறு பூசவே உருவாக்கப்பட்டது, நான் அதனை நிராகரிக்கின்றேன். ஜேவிபி பயங்கரவாதம் பற்றிய தகவல்களை மட்டுமே உண்மை. 2000ஆம் ஆண்டில் அறிக்கை வந்தபோது ஜேவிபி அது குறித்து பேசவில்லை. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடந்த ஒரு வாரமாக இந்த அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே ரணில் விக்ரமசிங்காவுடனான அந்த நேர்காணலுக்கு பின்னர் பட்டலந்த என்கின்ற அந்த வதை முகாம் பற்றிய பரபரப்பான செய்திகள் எல்லா இடமும் வெளியாகி இருக்கின்றது. இதனுடைய அந்த வதை முகாமின் உடைய பிரதான சூத்திரதாரியாக முன்னாள் பிரதமர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையிலே நான் அதனை நிராகரிக்கின்றேன் என்ற அந்த கூற்றுடன் இணைந்த அந்த செய்தி இன்று பல நாளிதழ்களில் முன்பக்க செய்தியாக வந்திருக்கின்றது. உண்மையிலே அரசியல் அவதூறுகளை பரப்பும் நோக்குடன் அமைக்கப்பட்டதே பட்டலந்த ஆணைக்குழு என கூறியுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த ஆணைக்குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ள ஜேவிபியின் மிக குரூரமான பயங்கரவாத நடவடிக்கைகள் பற்றிய பக்கம் தவிர்ந்த மற்ற அனைத்தையும் தாம் நிராகரிப்பதாகவும் கூறியுள்ளார். சித்திரவதை அறைகளை நிறுவிய மற்றும் பராமரித்த தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தை நடத்தவே மே மாதத்தில் மற்றொரு நாளை 2வது நாளாக விவாதத்துக்கு பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது மேலும் அவர் கூறுகையில், வாக்குறுதியளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. ஏப்ரல் 10 மற்றும் மே மாதங்களில் 2 நாள் விவாதத்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அறிக்கையை நாங்கள் சட்டமா அதிபர் துறைக்கு அனுப்புவோம் என்றும், விவாதத்தை நடத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சியும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி குழுவும் வாதிட்டார்கள். ஆனாலும் விவாதத்துக்கான திகதியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதான அந்த செய்தி நீண்டு கொண்டு செல்கின்றது. ஏனென்று சொன்னால், குறிப்பாக அந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பிலே நேற்று சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா பல்வேறுபட்ட கருத்துக்களை இந்த செய்திகளினூடாக குறித்திருக்கின்றார். அதாவது 87ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு மக்கள் விடுதலை முன்னணி எனப்படும் ஜேவிபி நாடு முழுவதும் பயங்கரவாதத்தை விதைப்பதற்கான பல மோசமான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாகவும், நாட்டின் முக்கிய இடங்களை பாதுகாக்கும் அதிகாரத்தை அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தன அமைச்சரவை அமைச்சரிடம் ஒப்படைத்தார்களாகவும், பியகம பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், டீசல் மின் உற்பத்தி நிலையம், மகாபலியிலிருந்து கொழும்புக்கு மின்சாரம் வழங்கும் மையம் மற்றும் வணிக மண்டலம் போன்ற பல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருந்தன. அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்ய இராணுவம் வரவழைக்கப்பட்டது. பாதுகாப்பு படையினர் தங்குவதற்கான இலங்கை உர உற்பத்தி கூட்டுத்தாபனத்தின் சொந்தமான பல கைவிடப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் வீடுகளை வழங்க முடிவு செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் இலங்கை மின்சார சபையின் பல அதிகாரிகள் ஏற்கனவே அங்கு பல வீடுகளில் வசித்து வந்தனர். இந்த பயங்கரவாத காலகட்டத்திலே சபுஸ்கந்த போலீஸ் நிலையம் தாக்கப்பட்டு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கொல்லப்பட்டார். அதே நேரத்தில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ரஞ்சன் விஜயரட்ன என்னை தொடர்பு கொண்டு வீட்டு வளாகத்தில் உள்ள காலியாக உள்ள வீடுகளை இராணுவம் மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்பிற்காக வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன்படி சம்பந்தப்பட்ட வீடுகளை களனி போலீஸ் கண்காணிப்பாளர்கள் நளின் தெல்காவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கிடையில் ஒரு மாகாண சபை உறுப்பினர், ஒரு கூட்டுறவு சங்க தலைவர் மற்றும் ஒரு போலீஸ் சர்ஜன் உட்பட்ட பல நபர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அதே நேரத்தில் மற்றொரு மாகாண சபை உறுப்பினர் வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதாக அந்த பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை தான் முற்றாக நிராகரிப்பதான ஒரு நீண்ட செய்தியாக ரணில் விக்ரமசிங்காவின் அதனுடைய எதிர்கருத்து இந்த பத்திரிகைகளே பிரதானமாக வெளியாகி இருக்கின்றது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இராணுவ தீர்வை தீவிரமாக ஆதரித்த ஜேவிபி பொறுப்புக்கூறல் செயல்முறையை ஆதரிக்கும் என நம்புவது எப்படி என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பிய அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதாவது, மஹிந்த ஆட்சி காலத்தில் இராணுவ தீர்வை தீவிரமாக ஆதரித்த மக்கள் விடுதலை முன்னணி உண்மையில் பொறுப்புக்கூறல் செயல்முறைக்கு ஆதரவளிக்குமா என்ற சந்தேகம் உள்ளதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மக்கள் விடுதலை முன்னணி அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது கடந்த கால போக்கிலிருந்து முற்றாக விடுபட வேண்டும். ஆனால் அரசாங்கம் விடுபடவில்லை என்பதே எனது கருத்தாக எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.
உண்மையிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த மக்கள் விடுதலை முன்னணியாக, தேசிய மக்கள் சக்தியாக உருவ மாற்றங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜேவிபியினர் தமிழ் மக்களினுடைய அரசியல் சார்ந்தும் விடுதலை பயணம் சார்ந்தும் எவ்வாறான முட்டுக்கட்டைகளை கடந்த 35-40 ஆண்டுகளாக மேற்கொண்டார்கள். குறிப்பாக சமாதான உடன்படிக்கையாகட்டும் இருக்கட்டும் சரி, சுனாமி கட்டமைப்பாக இருக்கட்டும் சரி, எல்லாவற்றையும் குழப்பி இந்த அரசியல் தீர்வு விடயங்களில் கூட பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்ட ஜேவிபி அரசாங்கம் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியாக மக்கள் முன்னிலையிலே தாங்கள் ஒரு நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி உண்மையிலே தமிழ் மக்களுடைய விடயத்தில் ஒருபோதுமே அவர்கள் காட்டக்கூடிய திறப்பாக இருக்க முடியாது என்பது அரசியல் ஆய்வாளர்களும் தமிழ் தேசிய சிந்தனையில் இயங்குகின்ற அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனாலும் கூட பாராளுமன்ற தேர்தலிலே ஜேவிபிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகளை வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக தங்களை ஆதரிக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியான தோரணையை ஜேவிபி முன்வைத்து இன்றைக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலும் அப்படியான ஒரு பங்கை வகித்து விடலாம் என்கின்ற ஒரு மிக மோசமான கங்கணத்தை கட்டிக்கொண்டு அரசியல் பிறப்பிலே உலாவிக் கொண்டிருக்கின்றது. இப்படியான சூழலில் தான் இன்றைக்கும் தமிழ் அரசியல் சூழலும் தமிழ் மக்களும் பல்வேறுபட்ட விடயங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியாக இந்த செய்தி பறந்து செல்கின்றது. அடுத்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஜாலில் 17 சபைகளில் போட்டியிட 123 கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்காக 123 கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் தெரிவித்த அலுவலர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக பிரதீபன் அவர்கள் விடுத்துள்ள செய்தி குறிப்பில், உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பமாக உள்ள நிலையில் ஜாழ் மாநகர சபைக்கு 7 கட்டுப்பணமும், வெல்வெட்டுத்துறை நகர சபைக்கு 8 கட்டுப்பணமும், பருத்தித்துறை நகர சபைக்கு 8 கட்டுப்பணமும், சாவகச்சேரி நகர சபைக்கு 8 கட்டுப்பணமும், காரநகர் பிரதேச சபைக்கு 8 கட்டுப்பணமும், ஊர்காவத்துறை பிரதேச சபைக்கு 5 கட்டுப்பணமும், நெடுந்தீவு பிரதேச சபைக்கு 5 கட்டுப்பணமும், வேலணை பிரதேச சபைக்கு 7 கட்டுப்பணமும், வலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்கு 7 கட்டுப்பணமும் செலுத்தப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு 7 கட்டுப்பணமும், வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கு 9 கட்டுப்பணமும், வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கு 8 கட்டுப்பணமும், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு 8 கட்டுப்பணமும், வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கு 8 கட்டுப்பணமும், பருத்தித்துறை பிரதேச சபைக்கு 9 கட்டுப்பணமும், சாவகச்சேரி பிரதேச சபைக்கு 7 கட்டுப்பணமும், நல்லூர் பிரதேச சபைக்கு 6 கட்டுப்பணம் என மொத்தமாக 123 கட்டுப்பணங்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் செலுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி ஒரு விரிவான செய்தியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய ஆரம்பங்கள் மக்கள் மத்தியிலே ஆரம்பித்திருக்கின்றது. அரசியல்வாதிகள் பொருத்தமான போட்டியாளர்களை தெரிவு செய்கின்ற முனைப்பிலே கிராமங்கள் தோறும் பல்வேறுபட்ட ஒரு பரபரப்பான சூழலிலே இந்த முறை உள்ளூராட்சி தேர்தல் இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அத்தோடு தினக்குரல் பத்திரிகையை நாங்கள் வைத்துக் கொண்டு அடுத்ததாக வலம்புரி பத்திரிகைக்கு வருகின்றோம். வலம்புரி பத்திரிகையும் பிரதான செய்தியாக பட்டலந்த வதை முகாம் விசாரணை நான் நிரபராதி என்கின்ற ரணிலுடைய அறிக்கையை தாங்கி வந்திருக்கிறது. உண்மையிலே ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரை உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அரசியல் ரீதியாக ஒரு உண்மையிலே சொல்வார்கள் காலமும் நேரமும் அறிந்து நகர்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான தமிழர் தரப்புகளால் பார்க்கப்படுகின்ற ஒரு சமயோசித முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இப்படியான சூழலிலே ரணில் விக்ரமசிங்காவிற்கு இப்படி ஒரு முகம் இன்னும் ஒரு முகம் இருக்கின்றதா என்ற மாதிரியான தோற்றப்பாட்டிலே பட்டலந்த வதை முகாம் தொடர்பான அந்த வதை முகாமிலே தப்பித்தவர்களுடைய வாக்குமூலங்கள், சிங்களவர்களே இப்படி வதை முகாமிலே வைத்திருந்தார்களா என்கின்ற வரையான கேள்விகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அப்படியான சூழலே இப்பொழுது இந்த வட்டலந்த முகாம் விசாரணை குறித்த அவருடைய எதிர்கருத்தை தாங்கி முதலாவது செய்தியாக வந்திருக்கின்ற நாங்கள் ஏற்கனவே விலாவாரியாக அந்த செய்தியை பார்த்திருப்பதால் இந்த செய்தியிலிருந்து கடந்து செல்லலாம். அடுத்த செய்தியாக மிக முக்கியமாக மலேரியா நோயாளி ஜாலில் அடையாளம் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. சாதாரண தர பரீட்சை விசேட அறிவிப்பு என்கின்ற செய்தி இருக்கிறது. வேட்புமனுக்கள் இன்று முதல் ஏற்பு சம்பந்தமான இருக்கின்றது. அடுத்த ஒரு மிக முக்கியமான செய்தியாக ரணிலின் கதை இங்கு எடுபடாது, அவர் மீது சட்ட நடவடிக்கை அடித்து கூறுகின்றார் அமைச்சர் நலிந்த. பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் உரையாற்றுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகவும் காலம் தாழ்த்திவிட்டார். என்ன நடந்தாலும் பட்டலந்த வதை முகாம் அறிக்கை தொடர்பில் சட்ட நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் என அமைச்சர் நளின் ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். பட்டலந்த விசாரணை அறிக்கை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க விடுத்த அறிக்கைக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார்.
பொதுமக்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி அரசாங்க அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்ததாகவும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியும் இந்த அறிக்கை தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அறிக்கையை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்துள்ளோம். விவாதத்தை நடத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி குழுவினர் கருத்து தெரிவித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தி நீண்டு கொண்டு செல்கின்றது. அடுத்ததாக 13வது திருத்தச் சட்டமே தமிழ் மக்களுக்கான தீர்வு, இதில் இந்தியா உறுதி என்ற செய்தி வெளியாகின்றது. 13வது திருத்தச் சட்டம் நிலைப்பாட்டிலே எதுவித மாற்றமும் ஐநாவுக்கான பிரதிநிதி ஆண்டனிடம் பாக்கி தெரிவித்துள்ளார். தொடர்பில் இந்தியாவின் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் இந்தியாவின் நிலைப்பாட்டில் எதுவித மாற்றமும் இல்லை என்கின்ற இந்தியாவினுடைய ஐநாவுக்கான பிரதிநிதி யாரிடம் அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 13வது திருத்தச் சட்டம் ஒற்றையாட்சி சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஒரு நீண்ட பரப்பை கொண்டவை. தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக உண்மையிலே அது ஒரு பேசப்பட வேண்டியதாக இருக்கின்றது. கொழும்பில் உள்ள இந்திய தூதுவராலயத்தில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்தவர், இலங்கை விவகாரத்தில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக 13வது திருத்தச் சட்டம் இருக்கும், இதற்கு இந்தியாவின் பூரண அனுசரணை என்றும் உண்டு என்கின்ற அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. வலம்புரி பத்திரிகையை பொறுத்தவரையிலே அதிலே பல செய்திகள் இருந்தாலும் மிக முக்கியமாக 3 செய்திகள் பிரதானமாக இருந்தது. அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகைக்கு வரலாம். உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையிலே அங்கும் முதலாவது செய்தியாக அந்த பட்டலந்த அறிக்கையினுடைய நான் குற்றவாளி இல்லை என்கின்ற ரணிலினுடைய வாக்கு மூலமத்தை தான் தாங்கி வந்திருக்கின்றது. ஒரே செய்தியாகவும் வெவ்வேறு கட்டமைப்பு ரீதியாக வெளியாந்திருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்த்தோம், ஆபிரிக்க நாட்டால் திரும்பிய ஜாழ் இளைஞருக்கு மலேரியா தொற்று மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு செய்தியாக இருக்கின்றது. மலேரியா தொற்றுக்குள்ளான 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் சிகிச்சைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். எனவே ஜாழில் மீண்டும் மலேரியா நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. குறித்த இளைஞர் ஐரோப்பா செல்வதற்காக முகவர்களால் கடந்த டிசம்பர் மாதம் அழைத்து செல்லப்பட்டு சியாரா லியோன் என்ற மத்திய ஆப்பிரிக்க நாட்டில் கைவிடப்பட்ட நிலையிலேயே பயணம் தடைப்பட்ட நிலையில் சுகவீனமுற்றிருந்த நிலையில் இந்த இளைஞர் இலங்கைக்கு உறவினர்களால் கடந்த 11ஆம் தேதி அழைத்து வரப்பட்டார். இவர் பிளாஸ்மோடியம் பெல்சிபோரம் என்ற மலேரியா கிருமி தொற்றுக்குள்ளாகியார் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பிரதிப்பணிப்பாளர் மருத்துவர் ஜமுனானந்தா கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் மலேரியா தொற்று முற்றாக ஒழிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு சென்று திரும்புவோர்கள் ஊடாக மலேரியா தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக அவர்கள் விமான நிலையத்தில் உள்ள மருத்துவ அதிகாரியையோ அருகிலுள்ள சுகாதார மருத்துவ அதிகார பணிமனையோ அல்லது மருத்துவமனையோ அணுகி உரிய மருத்துவ ஆலோசனைகளையும் தடுப்பு மருந்துகளையும் பெறுவது அவசியமானது என்கின்றதான ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தியாக அது வெளியாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எரிபொருளை விநியோகிக்கும் நிலத்தடி குழாயில் கசிவு 100 மில்லியன் ரூபாய் நட்டம். கொழும்பு துறைமுகத்தில் தெற்கு இறங்குதுறையில் இருந்து கொலன்னாவ களஞ்சிய சாலைக்கு எரிபொருளை விநியோகிக்கும் நிலத்தடி குழாயில் ஏற்பட்ட கசிவால் 100 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என்று ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருப்பதான அந்த செய்தி ஒரு மிக முக்கியமான செய்தியாக வந்திருக்கின்றது. மற்றும்படி செய்திகளை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக அந்த திருட்டுக்கள் தொடர்பான செய்திகள் இருக்கின்றது. தேசபந்து தவிர ஏனையோரை கைது செய்ய வேண்டாம், சட்டமா அதிபருடைய அறிவுறுத்தல், கடன் மறுசீரமைப்பால் சீனாவுக்கு பேரிழப்பு என்கின்ற மாதிரியான பல செய்திகள் இன்றைய நாளிதழ்களில் வெளியாக இருந்தாலும் மிக முக்கியமான செய்திகளை இதுவரை நாளேடுகளில் இன்று என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நேரலையிலே தந்திருக்கின்றோம். மற்றும் ஒரு நாளிலே தொடர்ச்சியாக இன்னும் 3 பத்திரிகைகளோடு இன்னும் பல செய்திகளோடு சந்திக்கும் வரையில் விடைபெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.